ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இனி நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிடவே வேணாம். சிக்கன் லாலிபாப் அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க இப்போ சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கடையிலேயே சிக்கனை கட் பண்ணி லாலிபாப்புக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். மொத்தமாக 9 பீஸ் நானே எடுத்திருக்கேன் இப்போ சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு. சிக்கனை உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இப்போ வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சிக்கனை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் மசாலா ஊறினா தான் சாப்பிட நல்லாயிருக்கும். லாலிபாப் சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றது போல் மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கடையில் விற்கிறது போலவே சிக்கன் லாலிபாப் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கலருக்காக நீங்கள் வேணும்னா வெறும் மிளகாய் தூளுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரமாகவும் இருக்கும், நல்லா கலராகவும் இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு. இப்போ எல்லா மசாலையும் சேர்த்தாச்சு. இப்போ சிக்கனோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா நல்லா ஃபுல்லாக சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே நீங்கள் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா மசாலாம் சிக்கனில் இறங்கினா தான் சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 மணி நேரத்துக்கு மசால் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சிக்கனில் மசாலா நல்லா இறங்கியிருக்கும். இப்போது இது கூட இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா கோபுரமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் ஃபுல்லாக இதே மாதிரி இப்போ திரும்பவும் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மசாலோடைய அளவு, அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மைதாவோட அளவெல்லாம் நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ நம்ம மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட ஒரு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த முட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேணாம். முட்டை சேர்க்கறதுனால அதிலே நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் சிக்கனோட கலந்து கொடுத்துட்டேன். ஒரு முறை லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. மசாலா கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இப்போவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்துட்டாலும் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஆகிடும். லாலிபாப் சாப்பிடும்போது சிக்கன் தனியாகவும் மேலே அந்த மசால் தனியாகவும் பிரிஞ்சு வந்தால் கூட வந்துடும். ரொம்ப அதிகமாக மாவு சேர்க்காமல் கரெக்டாக நீங்கள் சிக்கன் மேலே லைட்டாக கோட்டிங் இருக்கிற மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பவும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் அப்படியே ஊற வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் லாலிபாப் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சிக்கனை போட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. தீ ஃபுல்லாக வைக்கும்போது கலர் சீக்கிரமாக மாறிடும். நம்ம சிக்கன் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். ஆனால் சாப்பிடும்போது சிக்கன் பச்சையாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணுங்கள். அப்பப்போ கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா டேஸ்டியாக சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கொஞ்சம் கொஞ்சம் சுருட்டி வச்சு கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் லாலிபாப் எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் கடையில் தான் வாங்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய வீட்டில் சிக்கன் லாலிபாப் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.